இறைவன் குருவாக வந்து உணர்த்தவில்லை என்றால் யார் பதியை அறிவா, யார் பாசத்தை அறிவாங்க, யார் தன்னை அறிவாங்க? ஒருத்தருமே இல்லை. அவன் மட்டும் குருவாக வாராம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்னைக்குமே கிடைத்தர முடியாது. ஏன் அறிவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். எதை அறிய மாட்டோம்? குருவையும் அறிய மாட்டோம், சிவத்தையும் அறிய மாட்டோம், நம்மையும் அறிய மாட்டோம், நாம் கிடக்கிற பாசத்தையும் அறிய மாட்டோம். அப்ப நாம் கிடக்கிற பாசத்தை காட்டி, நாம் பாசத்தில் இருக்கிற நிலையை காட்டி, பாசத்திலிருந்து நீக்கி பதியை காட்டி பதியோடு கூட்டணுமே, அதெல்லாம் செய்கிறவன் தான் குரு. பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டாய். அவன் தான் அந்த வேலையை செய்வனுக்கு தான் குருநாதன் என்று பெயர்.